நம் மத்தியிலே கனத்துக்குரிய தேவனுடைய ஊழியர், இஸ்ரேலுடைய மாமா, ஹேனாஸ்டருடைய அப்பா ரெவரண்ட் ஸ்டீஃபன் தேவகுமார் பாஸ்டர் அவங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. பாஸ்டரோடு அவங்க குடும்பத்திலே அவர் பழகினது, அவரோடு பேசினது, அவருடைய நல்ல காரியங்களை குறித்து நம்ம மத்தியிலே அவங்க வந்து பகிர்ந்து கொண்டு நம்மை ஆறுதல்படுத்துவார். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். அவரை குறித்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நான் அவருக்கு எனக்கு ஒரு நல்ல நெருக்கம் என்னவென்றால், ரெண்டு பேருமே ஒரே ஊரில் பிறந்தோம். நானும் திருத்தணி என்ற ஊரில் பிறந்து வளர்ந்தேன், அவரும் திருத்தணி என்ற ஊரில் பிறந்து வளர்ந்தார். என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன், அவர் பெயர் சுப்பிரமணியன் நினைக்கிறேன், தெரியல, சண்முகம். ரெண்டு பேருக்கும் ஒரே ஊரில் பிறந்து வளர்ந்தோம். பஸ் ஜோசப் பாலச்சந்திரனுடைய சபையில் ஒரு நாள் நான் ஊழியர் கூடுகைகளை பேசினேன். அந்த ஊழியர் கூடுகைக்கு அவர் வந்திருந்தார். அவர் தான் இந்த இணைப்பை ஏற்படுத்தினார். அவரோடு நான் ஒரு உறவினர் சம்பந்தி என்ற முறையில் மட்டுமல்ல, இஸ் எ மேன் ஆஃப் லவ். ஆண்டவரை நேசிக்கிறவர், வார்த்தையை நேசிக்கிறவர். இரண்டாவது மேன் ஆஃப் லாயல், ரொம்ப உண்மை உள்ளவர். இன்றைக்கி ஊழியர்களுக்கு அது இல்லை. அவரை குறித்த 3 வார்த்தைகள்: மேன் ஆஃப் லவ், மேன் ஆஃப் லாயல், மேன் ஆஃப் லேபர். அது 3ஐயும் நான் வாழ்க்கையிலே நான் இந்த குறுகிய காலத்தில் பார்த்தேன். சிலர், there are so many messengers and there are only few messages. அதாவது இன்றைக்கு செய்தியாளர்கள் அதிகம், செய்தியாய் வாழ்கிற மக்கள் மிக குறைவு. செய்தியாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆனால் செய்தியாய் வாழ்கிறவர்கள் மிக குறைவு. அதில் இவர் தலை சிறந்தவர். அவர் ஒரு செய்தியாளர் அல்ல, அவரே ஒரு செய்தி. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, it is not how long we live will be evaluated, how well we live will be evaluated. தமிழில் சொல்லுகிறேன், எவ்வளவு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதுதான் முக்கியம். இவர் வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் சாதித்த சாதனைகள் ஏராளம். இந்த திருமறையிலே தொற்காள் மரித்தாள், ஆனால் அவளால் செய்யப்பட்ட அங்கிகள் பேசப்பட்டது என்று சொல்லி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. தொற்காள் மரித்தாலும் அவள் செய்த அங்கிகள் பேசப்பட்டது. இன்றைக்கி பாஸ்டர் B.A. டேனியல் அங்கிகளை உருவாக்கவில்லை, ஆத்துமாக்களை உருவாக்கியிருக்கிறார். அதனுடைய விளைவு தான் நீங்களும் நானும் இந்த மேடையிலும் கூட. எனவே இந்த நாளிலே ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு மிகப்பெரிய செல்வின் யூஸ் என்ற மனிதர் இப்படி சொன்னார், a spiritual man is immortal till God's work is being done in him and through him. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மூலமாய் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணத்திற்கே அதிகாரம் இல்லையாம். A spiritual man is immortal till God's work is being done in him and through him. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது. அந்த வார்த்தை சொல்லுகிறேன், அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லும்போது அல்ல, சொல்லிக் கொண்டிருக்கும் போது அல்ல, சொல்லி முடித்திருக்கும் போது. அருமையான பாஸ்டர் ஜெயசுதாஸ் அவர்கள் சொன்னார்கள், the construction is over. தேவன் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் அந்த வாட் ஹஸ் ஸ்டார்டட், அவர் எதை ஆரம்பித்தாரோ
அதை முற்றுமுடிய நடத்தித்தான் அவன் வாழ்க்கை தேவன் தன்னோடு சேர்த்து கொள்ளுவார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, தங்கள் ஊழியத்தை சொல்லி முடித்திருக்கும் போது மரணம் அவர்களுக்குள் பிரவேசித்தது. இது சற்று கடினமான வார்த்தை. இது 2 ஊழியக்காரர்களை பற்றி சொல்லப்பட்ட வார்த்தை. எனவே பாஸ்டர் டேனியலை பற்றி சொல்லும்போது, வாட் காட் பிளான், வாட் காட் பர்பஸ், தேவன் அவரிலே அவர் மூலமாய் என்ன செய்ய விரும்பினாரோ அதை செய்து முடித்தார். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லும்போது அல்ல, சொல்லிக் கொண்டிருக்கும் போது அல்ல, சொல்லி முடித்திருக்கும் போது. எனவே தேவன் அவருக்கு என்ன செய்ய சொல்லி இந்த மதுரைக்கு அனுப்பினாரோ, அற்பமான ஆரம்பம் ஆனால் மகிமையான முடிவு. அநேகருக்கு நல்ல ஆரம்பம் இருக்கிறது, ஆனால் நல்ல முடிவு இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், they have good beginnings but they don't have good endings. But this man of God has I don't know his beginning, but he has a good ending. இத்தனை ஊழியர்கள், இத்தனை தேவ மனிதர்கள். எனவே இது இவருடைய வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் ஒரு சாட்சி. எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி வாழ்கிறோம். 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் ஒரு வார்த்தை இருக்கிறது. 87ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், இன்னான் இன்னான் பிறந்தான் என்று சொல்லப்படும். அது எனக்கு முன்னால் பேசணும்னு சொன்னாங்க. இன்னான் இன்னான் இங்கே பிறந்தான் விளந்தான்னு சொல்லப்படும். அங்கே சீயோனை குறித்து எழுதியிருக்கோம். அதில் பாஸ்டர் டேனியலை குறித்து where he born, where he lived, where he ministered சொல்லப்படும். எனக்கு அன்பானவர்களே, உங்களை குறித்தும் என்னை குறித்தும் சொல்லப்பட வேண்டும். இவரை குறித்து முடிவாக சொல்ல வேண்டுமானால், இஸ் a good man, இஸ் a good husband, இஸ் a good father, இஸ் a good father-in-law, இஸ் a good Christian, இஸ் a good pastor, finally இஸ் a good neighbor. நல்ல மனிதனாய் வாழ்ந்தார், நல்ல கணவனாய் வாழ்ந்தார், நல்ல தகப்பனாய் வாழ்ந்தார், நல்ல மாமனாராய் வாழ்ந்தார், ஊழியனாய் வாழ்ந்தார், நல்ல அயலகத்தானாய் வாழ்ந்தார்,